السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض. وقال النبي صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் இருளின் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சித்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, ரமலான் என்ற இந்த பொக்கிஷம் மெதுமெதுவாய் நகர்ந்து அதனுடைய நன்மைகளோடு அது பயணித்து கொண்டிருக்கிறது. இரண்டாம் பத்தினுடைய இறுதியிலும் நாம் நெருங்கிவிட்டோம். நமது பாவங்கள் இந்த ரமலானுடைய பாக்கியத்தினால் மன்னிக்கப்பட்டதா? நமது பாவங்கள் குறைக்கப்பட்டதா? பாவங்களிலிருந்து விலகிட வேண்டும் என்ற உணர்வுகளால் நமக்கு உணர்த்தப்பட்டதா? மாறிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களாவது எழுந்ததா என்று யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மோமின்கள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் என்பது சம்பிரதாயம் அல்ல. அது கடக்கிற பொழுது அதனுடைய மாற்றங்களை, தாக்கங்களை அது ஏற்படுத்தி செல்ல வேண்டும். குறைந்தபட்சம் ரமலானுடைய இந்த பாடங்கள், நான் பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வேன், அந்த பாவங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு எது தொடர்ந்து கொண்டு வந்ததோ அதனை விட்டுவிடுவேன் என்ற குறைந்தபட்ச உணர்வாவது இந்த ரமலானில் ஏற்பட வேண்டும், ஏற்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பாக்கியமற்றவர் யார் என்பதை குறித்து பெருமானார் சொல்லும் பொழுது, ரமலான் வந்தும் மன்னிக்கப்படாமல் அந்த காலம் கடந்து செல்பவர். குர்ஆனிலே அல்லாஹ் தன்னுடைய பேரருளை அடையாளப்படுத்தும் பொழுது எவ்வளவு கருணையாளன் என்று சொன்னால், இணை வைப்பதை தவிர மற்றெல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க தயார். சில நேரங்கள்ல அடியாருடைய மனங்களில் இப்படி சில உணர்வுகள் ஏற்படும்.
நம்மளையெல்லாம் யார் மன்னிக்க போறான்? நாம் செய்த பாவத்தினுடைய விளைவும் கடுமையும் நமக்கே பயங்கரமாக தோன்றும். அல்லாஹ் சமாதானம் சொல்லுகிறான், இணை வைப்பை மட்டும் ஒருபோதும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. தன்னாடியவர்களுக்கு அது அல்லாத பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. சரி, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வேண்டுகிற மகத்தான நோன்பாளிகளிடம் இன்னொரு மாற்றத்தையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நீங்களும் மன்னித்து பழகுங்கள். அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், என்ன மன்னிச்சிரு. இந்த பாவ மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் நம்முடைய மனப்போராட்டமும் நம்முடைய மனோநிலையும் எப்படி இருக்கும் என்றால், இதை பரிசோதிக்க வேண்டுமானால் பிறரை நீங்கள் மன்னியுங்கள் என்று குர்ஆன் சொல்லுது. மற்றவங்களை மன்னிச்சு பாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், உன்னுடைய பணியாட்களை ஒவ்வொரு நாளும் 70 முறை மன்னியுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பினுடைய விலை உயர்வு நமக்கு தெரியும். மன்னிச்சிருவோமா? ஒரு தடவை ஒரு பணியால் தவறு செய்து விட்டார், 2 தடவை தவறு செய்து விட்டார், ஒரு 3 முறை தவறு செய்து விட்டார், ஒரு முதலாளியாக, ஒரு சம்பளம் தருபவராக, ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு எஜமானராக, ஒரு நேரத்திற்கு முதலாளியாக செயல்படுகிற இந்த மனிதன் அதன் மீது எவ்வளவு கடுமையான கோபத்தை வெளிப்படுத்துவார். உன்னை இப்படி சும்மா மன்னிச்சுட்டே இருக்க முடியுமா? மனிதனுடைய வார்த்தை. உன்னை இப்படி மன்னிச்சுக்கிட்டே இருந்தா நான் எங்க போறது? அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் சக மனிதர்களின் குறைகளை, குற்றங்களை மன்னியுங்கள். இதுதான் மன்னிப்பினுடைய வழியை, விலையை உணர வைப்பதற்காக அல்லாஹ் சொல்லி தருகிற பாடம். ஏன்னா அல்லாஹ்ட்ட எல்லாமே இலவசமா கிடைச்சிடும். கையை தூக்குவோம், எல்லாம் மன்னிச்சிரு மன்னிச்சிரு. கடன் வாங்கி என்னால் திருப்பி செலுத்த முடியாது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டி நிற்கிற ஒருவரிடம் உங்களுடைய மன்னிப்பு எப்படி இருக்கும்? தொழுகைக்கு வர்றோம், நல்ல ஷூ காலால போட்டு நம்ம காலை நசுக்கி எடுத்துட்டாரு, திரும்பி சிம்பிளா ஐ எம் வெரி சாரின்ட்டார். நம்மை நோக்கி மன்னிப்புகள் வருகிற பொழுது நம்முடைய மனோநிலை என்னவாக இருக்கும்? ஒரே ஒரு வார்த்தையில ரமலான்ல அல்லாஹ் அள்ளி கொடுக்கிறான், அல்லாஹும்ம ஃபிர்லி ذுனூபி யா ரப்பல் ஆலமீன். இலவசம் தானே? சொல்லுங்க, இலவசம் தானே? ஆனா அதை கேட்கிறப்போ அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் இந்த சைத்தானுகளுக்கு முடிய மாட்டேங்குது. அப்படித்தான் சொல்லணும். அதை கேட்பதற்கு கூட நசீபில் அற்றவர்கள் அந்த கடைசி நேரத்தில் அந்த ஒரு பப்ஸுக்காக அடிச்சுக்கிட்டு கடைசியில் அமெரிக்காக்காரன் தான் பஞ்சாயத்துக்கு வரணும். பப்ஸுக்கும் இலவசமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னிப்பினுடைய வழியை, விலையை ரப்பல் ஆலமீன் உணர்த்தும் பொழுது நீங்கள் மன்னித்து பாருங்கள். உங்களை அடித்தவர்களை, துன்புறுத்தியவர்களை, கடன் வாங்கி தராதவர்களை, பக்கத்து வீட்டில் இருந்து கொண்டு உங்களுக்கு இடையூறு செய்தவர்களை, உங்களை பற்றி பிறரிடம் போட்டு கொடுத்தவர்களை, அல்லாஹு அக்பர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்வான், நபியே, பபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நீங்க ரொம்ப மிருதுவான நற்குணத்தோடு நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லூ மின் ஹவ்லிக், நீங்க மட்டும் கடும் கோபக்காரராக இருந்திருந்தால் இந்த மக்கள் என்ற செல்வாக்கு உங்களை விட்டு ஓடி போயிருக்கும். நான் மக்கள் செல்வாக்கு சாதாரணமா கிடைச்சிருமா? பெருமானாருக்கு திரண்ட 1.25 லட்சம் உயிர் கொடுக்கிற சஹாபாக்களும் பெருமானாருடைய குணத்தால் நெருங்கி வந்தவர்கள். அல்லாஹ்வே சாட்சி சொல்றான். சொல்லிட்டு அவர்களிடம் ஏற்பட்ட அறியாமை, அவங்கள மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. கோபத்தில் பேசி இருப்பார்கள், கை ஓங்கி இருப்பார்கள், தவறாக விமர்சனம் செய்திருப்பார்கள், உங்களுடைய பொருளாதாரத்தில் நட்டத்தை ஏற்படுத்தி இருப்பார்கள்,
உங்களை காக்க வைத்திருந்திருப்பார்கள், உங்களுக்கு துரோகம் இழைத்திருப்பார்கள், அவங்கள மன்னிங்கிறான். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், ஒற்றை வார்த்தையில அல்லாஹ் இது நோவி எல்லாம் என்ன மன்னிச்சிருன்னு சொல்றமே, இந்த மன்னிப்பின் விலையை நீ மன்னித்து பார். அதான் அல்லாஹ் சொல்ற, நீ மன்னிச்சு பாரு. நோம்பு துறக்கிறதுக்கு வேகமா கஞ்சி வாங்கி போறீங்க, அப்படி வண்டியில வந்து ஒரே தட்டு கீழே கஞ்சி கொட்டிருச்சு. இப்போ உங்க மனநிலை என்னவா இருக்கும்? உங்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கும்? உங்களுடைய வார்த்தைகள் என்னவா இருக்கும்? அதை மட்டும் சொல்லல அல்லாஹ், வஸ்தக்ஃபிர் லஹும், நீங்களும் மன்னிச்சிருங்க. அல்லாஹ்விடம் மன்னிக்கும்படி அவர்களுக்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அடுத்தடுத்த நிகழ்வில் வஷாவிருஹும் ஃபில் அம்ர், அவர்களுக்கு ஆலோசனையும் செய்யுங்கள். யாருக்கு அல்லாஹ் கிளாஸ் எடுக்கிறான்? பெருமானாருக்கு அல்லாஹ் வகுப்பு எடுக்கிறான். இந்த மக்களோடு மன்னித்து பாருங்கள், என்னுடைய மன்னிப்பினுடைய விலை தெரியும். நீங்க என்ன கேட்கறீங்க? அல்லாஹ் மன்னிக்கணும், அதான கேட்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கணும். அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு, அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிடணும். மறுமை நாளில் அவனுக்கு முன்னால் நிற்கிற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக போய் நிற்க வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய விருப்பம். அல்லாஹ் சொல்றான், நீ மன்னிங்கிறான், நீ மன்னி. குர்ஆனில் இந்த வசனத்திற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை அல்லாஹ் பதிவிடுகிறான். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய மனிதர்கள் தன்னுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவதூறு விஷயத்தில் சில பேர் ஈடுபட்டு விடுறாங்க. அதுல ஒரு ஆளு மிஸ்தாஹ் என்று சொல்லக்கூடிய அபூபக்கர் நாயகத்தினுடைய அடிமை. இதெல்லாம் காலங்கள் ஓடிடுச்சு. அவர் அடிமை, பொருளாதாரத்திற்கு கஷ்டப்படுகிறார். சித்தீக் நாயகம் கொடுக்கிற இடத்தில் இருக்கிறார்கள். அப்போ இவனுக்கு கொடுக்க கூடாது, இவன் தான் நம்ம பிள்ளைய அவதூறு சொன்னவன். இந்த மனநிலை பாடங்களை தான் அல்லாஹ் சொல்லுகிறார். இவனுக்கு கொடுக்க கூடாது, நமது மகளுடைய அவதூறு விஷயத்தில் ஈடுபட்டவர். இந்த மன வெறுப்பு. அல்லாஹ் கேட்கிறான், உங்களை மாதிரி நல்ல ஆளுகள்கிட்ட இந்த எண்ணங்கள் வரக்கூடாதே. அவதூறு வேறு, அதற்கான தண்டனை வேறு, அதற்கான மன்னிப்பு வேறு, தர்மம் வேறு. ஒருவன் பாவத்தில் ஈடுபட்டான் என்பதற்காக நீங்கள் தர்மத்தை தடை செய்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் செஞ்ச பாவங்களுக்கு அல்லாஹ் நிறுத்துறதா இருந்தா எவ்வளவு நிறுத்தி இருக்கணும்? நம்ம அடுத்தவங்களுடைய பாவங்கள் குற்றங்களை ரொம்ப எளிமையா பேசி கடந்துருவோம் இல்லையா? அவர் அப்படி செய்யறாரு, இவர் இப்படி செய்யறாரு, அவர் இப்படி செய்யறாரு, அல்லாஹ் சும்மாவே விட மாட்டான். இப்படி பேசுறதுக்காக நம்மள அல்லாஹ் சும்மா விட மாட்டான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், என்னிடத்தில் மன்னிப்பை வேண்டுகிற நீங்கள் மன்னித்து பாருங்கள். நீ கொலை செஞ்சா அல்லாஹ் மன்னிக்கணும், நீ திருடிட்டு வருவா அல்லாஹ் மன்னிக்கணும், நீ விபச்சாரம் செய்வாய் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், நீ அவதூறு சொல்வாய் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். ஆனா அந்த மன்னிப்பினுடைய வழியை நீங்கள் உணர வேண்டுமானால் நீங்கள் மன்னித்து பாருங்கள். அல்லாஹ் அக்பர். குர்ஆனுடைய வசனம் இறங்கி என்னன்னா ஆடி போனாங்க. சையதுனா அபூபக்கர் சித்தீக் இந்த அடிமையை கூப்பிட்டு கொடுக்க வேண்டிய உதவிகளை கொடுத்துட்டாங்க. நம்மள்டையும் அது இருக்கும், எப்பொழுதும் கொடுத்து உதவுகிற சில மனிதர்களுடைய தவறுகளினால், அவன் பேச்சு சரியில்லைப்பா, அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன், நீ நல்லவா. இப்பொழுதுதான் அல்லாஹ் கேட்கிறான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? அப்படின்னா பிறரை நீங்கள் மன்னித்து பழகுங்கள். மோமின்களே, உலக வரலாற்றில் பெருமானார் பேசுவார்கள், அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்களில் அதிகம் சோதிக்கப்பட்டவன் நான். உச்ச வரம்பு இல்லாத உலகத்தின் அத்துணை சோதனையும் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டு ஒரு நாள் அந்த அரேபியத்தின் ஆட்சி அதிகாரம் பெருமானாருடைய கையில் கிடைத்த பொழுது மக்காவில் காபாவில் நின்று கொண்டு
அத்தனை உயிர்களும் பயப்படுகிறது. நாம் செய்த செயல்களுக்கு இன்று தண்டனை அனுபவிக்க போகிறோம். எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தினுடைய உச்ச வரம்பில் இருக்கிற முஹம்மத் நம்மை கொன்று விடுவார், வேற ஒன்றும் வழி இல்லை. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடம் கேட்கிறார்கள், என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவங்க சொன்னாங்க, அஹுன் கரீம், நல்ல சகோதரர், நீங்க நல்லவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரிடத்திலும் எல்லாம் பேசிவிட்டு ஒற்றை வார்த்தையில் சொன்னார்கள், கடந்த காலங்களை நினைத்து பாருங்கள். வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ் என்று சொன்னதற்காக இந்த மண்ணில் வைத்து கொல்ல பார்த்தீர்கள். 65க்கும் மேற்பட்ட போர்களால் என்னை கொடுமைப்படுத்தினீர்கள். பன்னூற்றுக்கணக்கான சஹாபாக்களின் உயிரை பறித்தீர்கள். மானத்தோடு வாழ்ந்தீர்கள். பொருளாதாரத்தை அழித்தீர்கள். ஆனால் அத்துணையும் தாண்டி நிகரில்லாத ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இன்று உங்களை நான் பழிவாங்க போவதில்லை. லா தத்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வ ஹுவ அர்ஹமர் ராஹிமீன். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் மன்னிக்கிறேன் நான். அல்லாஹ் அதைத்தான் கேட்கிறான். எங்கிட்ட மன்னிப்பு கேட்கிற நீங்க மன்னிச்சு பாருங்க. மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியுமா? இஸ்லாத்தை ஏற்பதற்கு பெருமானாருக்கு முன்னால் வந்து கலிமாவை சொல்லுகிறார் ஒரு மனிதர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். பெருமானார் பார்க்கிறார்கள். பார்த்த மாத்திரத்தில் முகம் மாறிட்டு கேட்கிறாங்க, அந்த வஹ்ஷி, நீதானே வஹ்ஷி, நீதானே வஹ்ஷி. பெருமானார் சொல்ல சொல்ல அவர்களுடைய முகம் மாறுகிறது. பெரிய தந்தை ஹம்சாவை படுகொலை சித்திரவதை செய்து ரணப்படுத்திய, மனதில் ஆறாத வடுவை ஏற்படுத்திய அந்த மாபாதக செயலை செய்தவர் வஹ்ஷி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உட்காருங்க. பெரிய தந்தை ஹம்சாவை உஹதில் எப்படி படுகொலை செய்தீர்கள் எல்லாம் விவரிக்கிறார். எல்லாம் கேட்டுக்கொண்ட பிறகு பெருமானார் நிதானப்படுகிறார்கள். கலிமாவை சொல்லிவிட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு முஸ்லீம் ஆகிவிட்டால் முந்தைய பாவங்கள் எல்லாம் தவிடுபடியாக ஆக்கப்பட்டுவிடும். ஆனால் தன் மனதில் ஏற்படுத்திய ரணம் வழியினால் பெருமானார் ஒரு வார்த்தை சொன்னார்கள். உலக வரலாற்றில் யாருக்கும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை, வஹ்ஷி, முடிந்தவரை என் பார்வையில் இருந்து நீங்கள் மறைந்தே இருங்கள். உலகத்துல மிகப்பெரிய தண்டனை. கலிமா சொல்லி பெருமானாருடைய பரக்கத்து நிறைந்த முகத்தை பார்க்கிற வாய்ப்பை இழந்த சஹாபி தன் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார். பெருமானாரை நின்று பார்க்கிற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தடுத்து விட்டார். வேற எந்த காரணமும் கிடையாது. உங்களை பார்த்தால் என் மனநிலை மாறிவிட்டு நான் வேறு சொற்களோ நடவடிக்கைகளோ உங்கள் மீது எடுத்துவிட தோணுமோ, அதனால் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தார்கள். பெருமானாருடைய ஜீவித காலம் முழுக்க முன்னால் வந்து முகத்திற்கு முன்னால் அவர் நிற்கவில்லை என்று வரலாறு சொல்லுது. மோமின்களே, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு நமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற நாம், அல்லாஹ் சொல்றான், மற்றவங்களை மன்னிச்சுப்பார். இது சொல்லிட்டு அப்படி கடந்து போற வார்த்தை இல்லை. இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கிற நீங்கள் உங்க சகோதரனோடு பேச்சுவார்த்தை இல்லை என்று சொன்னால் இப்பொழுது மன்னித்து பேச்சுவார்த்தையை தொடங்குங்கள். இல்லைன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ரமலான் நம்மை ஏமாற்றி விடக்கூடாது. நாம் ரமலானை ஏமாற்றி விடக்கூடாது. 2வது 10 வந்துருச்சு, எல்லாம் கும்பலா உட்கார்ந்து அல்லாஹும்ம யா ரப்பல் ஆலமீன் ஓதுங்க, நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிருவீங்க. யாரை ஏமாற்றுவது? அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு வேண்டுமானால் உங்களுடைய ஆயத்தம் இருக்க வேண்டும். நான் இனிமேல் வம்பு வழக்கு யார்கிட்ட இல்லை. குடும்பத்தில் இரத்த உறவுகளில் எல்லா உறவுகளையும் நான் சேர்ந்து வாழுவேன். செய்த காரியத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். நீ முதல்ல உங்க அண்ணனை மன்னி, தம்பியை மன்னி, அக்கா தங்கச்சியை மன்னிச்சிரு, ஒரு தொழிலாளியை மன்னிச்சிரு, நண்பனை மன்னிச்சிரு. நீ நல்ல உறவுகளை மீண்டும் புதுப்பித்து பார். அல்லாஹ் தொகைப்புனாயும் அல்லாஹ் மோமின்களே, குர்ஆனிலே இந்த சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட தனித்துவத்துவம் குறித்து எல்லாம் பேசுகிறார். வேற சமுதாயத்துக்கு கிடைக்கல.
வேறு சமூகத்திற்கு கிடைக்காத மிக பெரும் பாடத்தை அல்லாஹ் சொல்கிறான். மற்ற சமுதாயங்கள் பாவங்களில் வரம்பு மீறி நடந்த பொழுது அவர்களை அல்லாஹ் தண்டித்திருக்கிறார், அதாபுகளை இறக்கி இருக்கிறான். வானம் இடிந்து விழுந்திருக்கிறது, நெருப்பு மழை பொழிந்திருக்கிறது, பூமி சுரி வாங்கி இருக்கிறது, பூகம்பம் நிலநடுக்கம் ஏற்பட்டு மொத்த சமுதாயமும் காணாமல் போயிருக்கிறது. பெருமானாருக்கு அல்லாஹ் வாக்களிச்சா உங்க உம்மத்தை மொத்தமா அழிக்க மாட்டேன், உங்க உம்மத்தை மொத்தமாக அழிக்க மாட்டேன். இரட்டை காரணத்தை அல்லாஹ் சொல்றான். வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயத்தை மொத்தமா அழிக்க மாட்டேன். பெருமானாருடைய ஜீவித காலம் இன்றும் இந்த உம்மத்தை அல்லாஹ் மொத்தமாக அழிக்க மாட்டான். காரணம், பெருமானார் இருந்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு காரணத்தை எல்லாம் சொல்றான். வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். உண்மையாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு இஸ்திக்பார் கேட்கும் வரை அந்த சமூகத்தை அல்லாஹ் அழிக்க போவதில்லை. அப்படியான ரமதானுடைய ஒரு கடைசி தருணம், சில பல நாட்கள் அந்த 2வது 10 ஓடியும் இல்லையா, மனசார இஹ்லாஸோடு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த 2ஆம் 10 கழிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்வதோடு நாம் மன்னிக்க வேண்டிய மனிதர்களை மன்னிக்க வேண்டும். நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய மனிதர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விலை தெரியும். குர்ஆன் சொல்லுகிற பாடம். வல்ல ரப்பல் ஆலமீன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த ரமதானுடைய 2ஆம் 10 கழிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 3ஆம் 10 தொடங்கும். நாமும் துஆ செய்வோம், யா அல்லாஹ் சொர்க்கத்தை சொல்லுங்க குடு, சொர்க்கத்தை குடுன்னு கேட்போம். ஏன்னா நாம தான் கொடுத்து வச்சிருக்கோம், அதனால ஆர்டர் போடுறோம். யாருக்கு சொல்லுங்க. என்ன வார்த்தைகளால் சில சம்பிரதாயங்களை செய்து முடிக்கிற சமூகமா, வாழும் சமூகமா? சொல்லுங்க. வாழ வேண்டிய சமூகம் வார்த்தைகளால் இன்று போய் கொண்டிருக்கிறோம். அதான் உண்மை. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேளுங்கள் என்றால் சொர்க்கவாதிகளின் பண்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். நீ சொர்க்கவாதியா? பெருமானார் சொல்வாங்க, எல்லோரும் சொர்க்கத்தை கேட்பார்கள், சொர்க்கம் யாரை விரும்புகிறதோ அப்படி நீங்கள் வாழுங்கள். நான் மனசை தொட்டு சொல்லணும், ரம்ஜான் வந்துருச்சு, இத்தனை நோன்பு போயிருச்சு, அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை நான் ஓதினேன் அப்படின்னு சொல்ற அந்த உண்மை நாவுகளை நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஒரு ரமலான்ல சர்வதேச அளவுல எவ்வளவு பொருளாதார திரட்டு, எவ்வளவு தர்மங்கள், எவ்வளவு நோன்பு கஞ்சி, எவ்வளவு சதக்கா, இது அத்துணையும் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மாறிவிடுமோ என்பதுதான் இதனுடைய கேள்வி. நான் சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன் என்று சொன்னால் பெருமானார் சொல்வார்கள், சொர்க்கம் என்பது என்ன? எந்த கண்களும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித உணர்வுகளிலேயும் தோன்றிராத ஒரு பேரின்பம் சொர்க்கம் தான். சரி, சொர்க்கம் இருக்கட்டும், நாம மட்டும் சொல்லல, எல்லா சமுதாயமும் சொர்க்கத்தை பேசுகிறார்கள். அல்லாஹ்வை மறுக்கிற, மறுமையை மறுக்கிற, மன்னரையை மறுக்கக்கூடியவன் கூட கடைசியில போற வண்டியை சொர்க்க ரதம் எழுதி வச்சிருக்கிறார். சொர்க்கம் என்றால் என்ன? அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான பண்பாளர்களாக நீங்கள் வாழ்ந்தீர்களா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், கத் அஃலஹல் முஃமினூன். சொர்க்கவாதியின் பண்பு என்பது தெரியுமா? மூமினா இருக்கும். மூமினாக இருக்க வேண்டும், ஈமானில் அழுத்தம் உடையவராக இருக்க வேண்டும், அல்லாஹ் அல்லாத எதையும் நினைவு கொள்ளாதவராக இருக்க வேண்டும், சகல ஆற்றலும் என்னுடைய ரப்புக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை முன்வடித்து கொண்டே இருக்க வேண்டும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்படி ஈமான் இருக்கா? நீ சொர்க்கவாதி, சொர்க்கத்தை ஆசைப்படுகிறாய் என்றால் ஈமானில் உறுதியோடு இருக்க வேண்டும். அப்புறம் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில பேணுதலோடு இருப்பார்கள். யாரு? சொர்க்கவாதிகள்.
நீங்கள் சொர்க்கத்தை ஆசைப்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய தொழுகையை சரியாக தொழுதிருக்க வேண்டும். அல்லாஹ் சும்மா தொழுகையாளின்னு சொல்லல. சில தொழுகையாளிகள் நரகத்திற்கு போய் சேருவார்கள் பயபக்தி இல்லாத, முகஸ்துதிக்காக, பிறருக்காக, சோம்பேறித்தனமாக தொழுகிற தொழுகையாளிகள் அல்லாஹ் சாடுறான். பயபக்தியோடு தொழுது கொண்டிருந்தால் நீ சொர்க்கவாதி. தங்களுடைய வாக்குகளில் பேணுதலாக இருப்பார்கள். ஐயோ வாக்கு கொடுத்து நம்ம பழைய ஆளுகள் சொல்லுவாங்க, எழுத்து குத்துலாம் வேண்டாம், வாக்கு, வாய் வார்த்தை ஒப்பந்தங்கள் அதில் பேணுதலோடு இருப்பார்கள். குர்ஆனில் சொர்க்கவாதிகளின் 10 நபர்களின் பண்புகளை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சொர்க்கத்தை விரும்புவதை விட சொர்க்கம் யாரை விரும்புகிறதோ அந்த பயனாளிகளாய் மாறிக்கொள்ளுங்கள். சொர்க்கம் குர்ஆன் ஓதுபவரை அது கேட்கிறது. சொர்க்கம் சொர்க்கம் குர்ஆன் ஓதுபவரை கேட்கிறது. சொர்க்கம் நாவடக்கம் உடையவரை கேட்கிறது. சொர்க்கம் நோன்பாளியை கேட்கிறது. சொர்க்கம் பசித்தவருக்கு உணவளித்தவரை கேட்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால அந்த கடைசி 10 நாட்களில் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, சொர்க்கத்தை கொடு. அல்லாஹ் உஇத்தத்தில் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்கான சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். எல்லாம் உண்மைதான். அந்த பண்பாளர்களாய் மாறுவதற்கான வாய்ப்பு ரமலானுடைய கடைசி. இன்னொன்று சொன்னார், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அப்படின்னா யா அல்லாஹ் எங்களுடைய சிந்தனைகளால் வடிவமைக்க முடியாத கொடூரத்தின் உச்சம் நரகம், அது வேண்டாம். அதே நேரத்தில் நரகவாதியின் சுபாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சொல்றான். ஒரு நரகவாசினா என்ன, கர்ண கொடூரமா பயங்கரமா இருப்பாரு அப்படி அல்ல. செயல்பாடுகளின் விளைவு அந்த தண்டனைகளுக்கு ஆட்படுத்தப்படும். நரகத்திற்கு போகக்கூடியவங்க யாரு? அல்லாஹ் குர்ஆனில் 7 நரகங்களை சொல்லிவிட்டு அதனுடைய நபர்களையும் அல்லாஹ் சொல்றான். வட்டி வாங்குகிற மனிதர்கள், விபச்சாரம் புரியக்கூடியவர்கள், பொய் சத்தியம் செய்பவர்கள் என்று ஒரு நீண்ட பட்டியல் அல்லாஹ்வினால் முன்வைக்கப்படுது. யார் இவர்கள் என்று சொன்னால், மனித சமூகத்தில் தன் கடமைகளை செய்யாதவர்கள், மாற்றி செய்தவர்கள், பிறர்களின் உரிமையை பறித்தவர்கள். ஒரு வினாடி அந்த ரமலானுடைய கடைசி வாய்ப்புல இப்படி யோசிக்கணும், யா அல்லாஹ் என் குணத்தை நான் மாத்திக்கணும், என் பாவங்களை நான் விட்டொழிக்கணும், என் தவறுகளில் இருந்து மீண்டு வர வேண்டும். இதற்கான வாய்ப்பு தான் சொர்க்கம் நரகத்தின் இறுதி 10 என்பதை பெருமானார் சொல்லிட்டு இந்த மொத்தத்தையும் அல்லாஹ் ஒரு இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துறான். கடைசி 10 நாட்களில் ஒரே ஒரு இரவு இருக்கு, லைலத்துல் கத்ர் தேடி பிடிங்கள். பெருமானார் தேடினாங்க. ரமலானுடைய முதல் 10 நாள்ல தேடுறாங்க. அடுத்த ஆண்டு 2ஆம் 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருந்து தேடுகிறார்கள். அதற்கடுத்து பெருமானார் சொல்றாங்க, நான் லைலத்துல் கத்ரை தேடி ரமலானுடைய முதல் 10 நாட்களில் பயணித்தேன், 2வது 10 நாட்களில் பயணித்தேன். எனக்கு அல்லாஹ்விடமிருந்து சொல்லப்பட்டது, கடைசி 10 நாட்களில் ஒற்றை படையில் தேடுங்கள். அதை சொல்லலான்னு வந்த, அத லைலத்துல் கத்ருடைய இரவு எப்பொழுது என்று சொல்லலாம் என்று வந்தேன். சில நியாமத்துகள் சண்டை போட்டா மறந்து போயிடும். சில நியாமத்துகள் சில குடும்பம் எல்லாம் விளங்காம போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? நல்லா யோசிச்சு பார்த்தா புருஷன் பொண்டாட்டி தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருந்தா அந்த குடும்பம் விளங்காது. பிள்ளைகளும் பெற்றோர்களும் சண்டை போட்டுட்டே இருந்தா விளங்காது. பெருமானார் சொல்லுகிறார்கள், லைலத்துல் கத்ர் சொல்ல வந்தேன். 2 பேர் பள்ளியில சண்டை போட்டு இருந்தாங்க, அவங்களை சமாதானப்படுத்துறதுல எனக்கு மறந்து போய் விட்டது, நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் ஒற்றைப்படை இரவில். நான் இப்ப அதுலயும் சண்டை. மோமின்களே, அதற்கான ஒரு பெரும் வழியை பெருமானார் தந்தாங்க. எந்தெந்த ஊர்ல எல்லாம் ஜும்மா நடக்கிற பெரிய பெரிய பள்ளிவாசல்களில் கண்டிப்பாக யாராவது ஒரு நபராவது பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். காலத்தினுடைய
கோலம் என்ன தெரியுமா? அந்த மாதிரி பவ்யமான தக்குவாவுடைய மக்கள் எல்லாம் காணா போய் இப்ப அதுக்கும் சம்பளம் கொடுத்து ஆளை உட்கார வைக்கிற நிலைமையாச்சு. 20,000 ரூபாய் கொடுத்துறோம், நீங்க பள்ளியில ஏத்திக்காப்புருங்க நடக்குது. அந்தந்த மொஹல்லாவாசிகள், அந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் உணர்வோடு இருக்க வேண்டிய கட்டாயமான இபாதத் இஅ்திகாஃப். அதுவும் எப்படி ஆகி போச்சுன்னா ஏதோ இருந்தா போதும் அப்படிங்கிறதுனால அவர் வாட்டுக்கு இருப்பார், மனசுக்கு தோணினபடி இருப்பார். அதற்கான சட்டங்கள் பேணுதல்கள் காக்கப்படுவதில்லை, மீறப்படுகிறது. உண்மையில் யதார்த்தத்தில் யார் ரமலானுடைய கடைசி அந்த 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஆண்கள், தங்களுடைய வீடுகளில் பெண்கள் இஅ்திகாஃபை நியத்து செய்து அந்த சுன்னத்தான ரமலானிய இஅ்திகாஃபை நிறைவு செய்கிறார்களோ நிச்சயமாக 1000 மாதத்தை காண மிகச்சிறந்த லைலத்துல் கத்ர் இரவை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்ற சுப செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மூமின்களே, அந்த அற்புதமான நன்னாட்கள் இந்த ரமலானுடைய வரக்கூடிய நாட்களில் இதெல்லாம் ஓடுது. அதை தாண்டி இன்றைக்கு இரவு பத்ரீன்களுடைய இரவு, அதெல்லாம் சமூகம் மறந்து போன செய்திகள். அப்படியே பத்ரீன்கள்னா அந்த வரலாறுகளை பேசணும், அந்த நினைவுகளோடு இந்த சமூகம் பெற வேண்டிய ஏராளமான பாடங்கள். எல்லாம் சங்கடப்படுறோம். ரமலானுடைய மாசத்துல இஸ்லாமிய தேசங்கள் போர் மேகத்தால் சூழப்பட்டு இருக்கிறது. பச்சிலம் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். எந்த நாட்டில் எங்கு போர் வெடித்தாலும் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள் தானே. இதுவெல்லாம் நடக்கிறது ரமலானில் அப்படின்னு நினைக்கிறான். இந்த ஷைத்தான் தொடங்கியதே ரமலான்ல தானே. முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுதந்திரமாக மதீனாவில் வாழுகிறார்கள். அப்படி வாழ விடக்கூடாது என்பதற்கு திணிக்கப்பட்ட முதல் போரே பத்ர் தான். பத்ர் அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்களை கூப்பிட்டு இந்த மாதிரி போர் செய்யலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணும் பொழுது அபூபக்கர் நாயகம் எழுந்து பண்ண வேண்டும் யார சொல்லலாங்கிறாங்க. உமர் நாயகம் எழுந்து பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உட்கார சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள்லாம் முஹாஜிர்கள், உங்களுக்கும் அபூ சுஃபியானுடைய படைகளுக்கும் பழைய பகைகள் இருக்கும், அதனால நீங்க பேசுறீங்க. அன்சாரிகள் சொல்லட்டும்னா அன்சாரிகள் எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் வாயிலிருந்து தானே பதிலை எதிர்பார்க்கிறீர்கள். நீங்கள் ஆர்ப்பரிக்கிற கடலில் குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிக்க தயார்தான். அதுக்கு பிறகுதான் தன் சமூகத்தின் மீது திணிக்கப்பட இருக்கிற தாக்குதல்களில் இருந்து தன் உம்மத்தை பாதுகாப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாசம் அப்பதான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. ஹிஜ்ரி 2 அப்பதான் நோன்பு கடமையாக்கப்படுது. நோன்பு கடமையாக்கப்பட்ட வருஷம் எப்படி தெரியுமா? நம்மள மாதிரி பிக்சட்லாம் கிடையாது. இது நோன்பு சஹருடைய கடைசி நேரம், இது நோன்பு திறக்கும் நேரம். சொகுசா சஹரில் இருந்து இஃப்தார்ல இருந்து ஆரம்பிச்சா சஹர் வரைக்கும் தின்னுட்டே இருக்கிறது. இது ஒரு நோன்பா? இது இந்த நோன்பு அல்ல. அவர்கள் தூங்கிவிட்டால் நோன்பு தொடங்கிவிடும். நோன்புக்கான முழு வடிவம் கொடுக்கப்படாத ஆரம்ப கட்டம். அல்லாஹு அக்பர். வாழ்க்கையில இந்த நோன்பை வைத்து பழகாத உணவுகள், நோன்பை நோற்பதற்கான சீதோஷண நிலை இல்லாத நாடு, எல்லா நிலையிலும் பெருமானார் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக ஒரு 313 ஏழைகள் குச்சியை தூக்கிட்டு போய் நின்னதுதான் பதில் போர்க்களம். 1000 பேர்களை. அதனால இஸ்லாமிய வரலாறு படித்தவர்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் போர் என்பது அதிசயம் கிடையாது. நீங்க பல ரமலான் உங்க வயசுக்கு நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் எல்லாம் ரமலான்ல தான் நடந்தது. ஒரு விதத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை அந்த சமூகத்திற்கு பெற்றுத் தருவதற்கான காரணியாக இந்த ரமலானுடைய நோன்புகளாய் இருக்கலாம். மூமின்களே, ஒரு 5000 ஆண்டு பழமையானது ஈரானுடைய வரலாறு. ஏன்னா சில நேரங்கள்ல நம்முடைய சில அறிவை வைத்துக் கொண்டு
இருக்கிற வேறு சில பிரச்சனைகளை அப்படியே மூடி மறைப்பதற்கு எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இல்லையா? எதையாவது குப்பையை போட்டு அது அப்படி இது அப்படி கடந்து போகிற நிகழ்வுகள் அல்ல. 5000 ஆண்டு பழமையானது. என்ன அந்த மண்ணுடைய ஒரே ஒரு வரலாறு என்ன தெரியுமா? தான் கடந்து வந்த பல்வேறு ஆட்சிகளில், பல ஆட்சிகளில் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் வந்திருக்கிறது. தன் மொழியை தொலைக்காமல் கடந்து வந்த வரலாறு பாரசீக மண்ணான ஈரான் என்று சொந்தம். நீங்க பழைய காலத்துல நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் கூட அரபிக் கல்லூரி மதரசாக்களில் தவறாமல் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு பாடம் பார்சி மொழி. பண்டைய பார்சிகள் நெருப்பு வணங்கிகளாக இருந்தார்கள். அதல்ல, அதே பார்சிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மார்க்கத்திற்கான மிக பெரும் பங்களிப்பை அரசியல், ஆன்மீகம், புவியியல், விஞ்ஞானம் என்று உலகத்திற்கு மிக பெரும் பரிசுகளை இந்த பார்சி முஸ்லிம்கள் தந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. அதனால தவிர்க்க முடியாத அறிவுஞான தேடல்களில் உருது மொழியும் பார்சி மொழியும் அரபி மொழியும் இணை பிரியாத உலகத்தின் தாக்கத்தை ஏற்படுத்திய மொழிகள் என்பது வரலாறு. ஏன் இதை சொல்றோம்னா, இஸ்லாம் உமர் நாயகத்தினுடைய காலத்தில் எங்கெல்லாம் பரவலாக்கப்பட்டதோ, இந்த இஸ்லாம் போய் சேர்ந்த இடங்களில் ஏற்பட்ட தாக்கத்தினுடைய மிக பெரும் தாக்கம் அந்த மண்ணில் இஸ்லாம் வளர்ந்ததோடு அந்த மண்ணின் மொழியை மாய்த்து அரபு மொழியை அங்கு நிலைநாட்டியது. அதான் இஸ்லாமிய வரலாறு. போன பூமியில் என்னாச்சு? இஸ்லாம் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இந்த மொழியும் ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்டது, ஆட்சி மொழியானது. அதனால காலப்போக்கில் அந்தந்த நாடுகள் அரபு நாடுகளால் இயல்பாய் மாறி போனது. ஈரான் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தன்னுடைய மொழிக்கு பின்னால். அரபியை ஏற்றுக்கிட்டாங்க, குர்ஆன் ஓதுனாங்க, அரபு மொழி ஞானங்கள் இருந்தது. ஆனால் தங்களுடைய தேசிய மொழியாகிய அந்த பெர்சியா பாரசீக மொழியை அவர்கள் விடவே இல்லை. உள்ள போய் பார்த்தா ஏராளமான வரலாறுகள். அந்தந்த காலகட்டங்களில் அமெரிக்கா போன்ற வல்லரசு, இதுக்கு முன்னாடி இந்த பாரசீகத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்கு திரண்டு வந்த வல்லரசு யாருன்னா அன்னைக்கு இருந்த ரோம். அதையே தவிடுபடியாக்கி தன்னை தற்காத்துக் கொண்டவர்கள். 79 உலக வரலாறு இப்படி திரும்புகிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெரும் பெரும் சஹாபாக்கள், சல்மானுல் ஃபாரிசி இந்த நாட்டுக்காரு, சொல்லுங்க எந்த நாட்டுக்காரு? ஈரான், ஈராக் உள்ளிட்ட பாரசீகம். பெருமானார் பெருமையோடு சொல்வார்கள், சுரையா நட்சத்திரத்தில் அறிவு ஞானம் இருந்தாலும் பாரசீகர்கள் பயணித்து போய் கற்றுக்கொண்டு வருவார்கள். நாங்கள் அவ்வளவு வேகமான அழுத்தமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள். காலங்கள் ஓடுது. அந்த ரோம் பாரசீகம் அத்தனை கட்டமைப்பும் உடைக்கப்பட்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களாய் அது மாறி நிற்கிற பொழுது ஈமானிய கேந்திரமாகவும் ஈரான், ஈராக் எல்லாம் விளங்குச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இஸ்லாத்தின் மீது கொண்ட காழ்ப்புணர்வு, இஸ்லாமிய தேசங்களின் மீதான அந்த இயற்கை வளத்தின் மீதான அந்த வேட்கை, இவைகளில் மேற்கத்திய உலகம் அவ்வப்போது இந்த வரலாறு எல்லாம் பார்த்தீங்கன்னா, அரபு நாடுகள்ல ஒரு நாட்டை அடிக்கிறதுக்கு அமெரிக்கா என்ன செய்வான்? இன்னொரு நாட்டை யூஸ் பண்ணுவான். இவர்களுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த மனோநிலை, அடக்குமுறைக்கு இவர்கள் காலங்காலமாய் தங்களை வளர்த்து கொண்டார்கள் என்பதை விட அவர்களுக்கு இடம் கொடுத்த அரபிகள் குறித்தும் நம் ஈமானிய சமூகம் குறித்தும் தான் நாம் அதிகம் கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். வேற ஒன்றும் வழி இல்லை. இங்க உட்கார்ந்து நம்ம என்ன பண்ண முடியும்? கத்தர் மோசம், பஹ்ரைன் மோசம், ஈராக் மோசம். அவர்களிடம் போய் கேட்டால் ஈரான் மோசம். ஒரே ஒரு காரணம், தன் சஹாபாக்களிடம் பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிற போது பாருங்க, சில ஹதீசுகள்லாம் பெருமானார் நம்ம முன்னாடி வந்து நின்று சொல்ற மாதிரியே இருக்கு. ததா அலைக்குமுல் உமம்,
ரொம்ப அற்புதமான உதாரணத்தோடு பெருமானார் சொல்வார்கள். இந்த ஒரு சாப்பாட்டு தட்டை கொண்டு வந்து வச்சா நாய்கள் எப்படி பாய்ந்து உண்ண வருமோ அதுபோல் உங்களை அழிப்பதற்கு உலக நாடுகள் சேர்ந்து வருவார்கள். நான் இந்த நேட்டோ மற்ற நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாட்டை அழிப்பதற்கு திரளுவார்கள். பெருமானார் சொன்னாங்க. சஹாபாக்கள் அப்பாவியா கேட்பாங்க, நஹனு மின் கில்லாஹ் யா ரசூலுல்லாஹ், மைனாரிட்டியா இருப்போமா? வல்லந்தும் அக்ஸர், நீங்கள மெஜாரிட்டியா இருப்பீங்க. எவ்வளவு மெஜாரிட்டி? ஐக்கிய நாட்டு சபையை தீர்மானிக்கிற மெஜாரிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் உங்கள் இதயங்களில் அல்லாஹ் வகுனை போட்டு விடுவான். வமல் வகுனு யா ரசூலுல்லாஹ், வகுனுனா என்ன? வகுனுனா என்ன? பெருமானார் சொல்வார்கள், உங்களுடைய மனம், அப்படின்னா சமுதாயத்தினுடைய மனம் இரண்டு விஷயங்களால் அது பலகீனப்பட்டு இருக்கும். ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தின் ஆசை, உலகத்தின் ஆசை, உலகத்தின் ஆசை. நீங்க அரபு நாடையே போருக்கு வர மாட்டான், அவன் அடிக்க மாட்டானா? அவன் ராக்கெட் வீச மாட்டானா? அவன்கிட்ட ராணுவம் இல்லையா? எல்லாம் போட்டா கோழி மாதிரி தின்னு கொழுப்பெடுத்து சுகமான வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை இழப்பதற்கு அவர்கள் சொல்லுங்க தயாராக கிடையாது. அப்ப அவங்க கலிமா சொல்றாங்களே, அவர்கள் தொடுகிறார்களே, எல்லாம் செய்வாங்க. மொத்தத்துக்கு மேல் உலகத்தினுடைய ஆசை அவர்களை அடிமையாக்கிவிடும். அதனால இந்த சொகுசு போயிடக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு அமெரிக்காவின் பக்கமோ சைனாவின் பக்கமோ ரஷ்யாவின் பக்கமோ அடிமைத்தளத்தை தருகிற நிலைதான் அத்துணை அரபு நாடுகள். இதுக்கு இடையில ஒரு ஆம்பளையா ஒரு ஈமானிய துணிவோடு ஈரான் மட்டுமல்ல, அன்றைக்கு இதே ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த சதாம் ஹுசைன், இதுக்கெல்லாம் பின்னணி காரணம் வேற ஒண்ணும் இல்லை, பெரிய ரகசியங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. தன் நாட்டில் விளைகிற பெட்ரோலியத்தை தான் தீர்மானிக்க வேண்டும். இதுதான் அந்த காலத்திலிருந்து போராட்டம். உள்நாட்டில் உருவாகிற பெட்ரோலியத்தை நான் எடுப்பேன், அதற்கான விலையை நான் தீர்மானிப்பேன், அதற்கான சந்தையை நான் தான் உருவாக்கி தருவேன். இதுதான் வல்லாதிக்கம் கொண்ட அமெரிக்கா இஸ்ரேல். முடியாதுங்கிற. இப்ப என்ன பிரச்சனை? ஒத்தாலும் சொன்னா சதாம் முடிச்சிட்டார், எதிர்த்து நின்னார் ஒசாமா முடிச்சார், குரல் கொடுத்தார் கட்டாபி அவரையும் முடிச்சார், குரல் கொடுத்தார், எதிர்த்தார், களத்தில் நின்று போராடினார், அவரை துரோகத்தினால் சுட்டு வீழ்த்தியது ஈரானிய உச்ச தலைவர் ஹொமானி. இங்க உட்கார்ந்துட்டு இவன் சியா 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 அதை பேசுற அருகதை நமக்கு கிடையாது. கொள்கை முரண்பாடுகள் இருக்கும், அதை விவாதிப்போம். ஆனால் இஸ்லாமிய நாடுகள் அது ஒரு சுதந்திர இஸ்லாமிய ஆட்சி என்று பிரகடனப்படுத்தப்பட்டு அரபு நாடுகளின் வரிசையில் வருகிற இஸ்லாமிய தேசம் ஈரான். அது சொல்லுதா இல்லையா, என் நாட்டுக்குள்ள நீங்க வரக்கூடாது. சரி, யார் அடிச்சாரு? யார் அடிச்சாரு? ஈரான் எங்கெல்லாம் நின்று அடிக்குமோ அந்த 14 இஸ்லாமிய மொண்டி நாடுகளின் வயிறுகளில் அடித்தார். உங்களுக்கு எல்லாம் ஆண்மை இல்லையான்னு கேட்டு அடிச்சார். ஏன்னா நீங்கள் மறுத்திருந்தால் அமெரிக்கா இங்க வரவே முடியாது அல்லவா? இஸ்லாமிய நாடுகளை தளமாக கொண்டுதானே ஈரானை அழிக்க வருகிறான். நீ எப்படி இடம் கொடுக்கலாம்? நீ எப்படி இடம் கொடுக்கலாம்? அல் மூமினுல் மூமினி கல் புன்யான், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு சுவரை போல என்று பெருமானார் சொன்னாங்க. ஒரு செவர் கட்டப்படுவதை போல ஒருவரை ஒருவர் ஆதரிக்க வேண்டிய சமூகத்தில் இருந்து கொண்டு ஒரு நாட்டை அழிப்பதற்கு இத்தனை நாடுகள் இடம் கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எப்படி உண்மையான முஸ்லிம்கள்? இன்னைக்கு உலகத்துல மிக பெரும் பிரச்சனை எல்லா நாட்டு மக்களாலும் இந்த அரபுகளை நோக்கித்தான் கேள்வி வைக்கப்படுகிறது. சொகுசான வாழ்விற்காக மரணித்து விடக்கூடாது என்பதற்காக அமெரிக்கர்கள் இஸ்ரேல்களுடைய திருமண உறவு வரை பேணிக் கொண்டிருக்கிற அரபுகள், ஷேக்குகள் எல்லாம் அவர்களுக்கு இதாயத் தருவானாக. உலகம் இப்படியே இருக்காது இல்லையா? உலகம் இப்படியே இருக்காது. நீங்க பாருங்க, அமெரிக்கா சில எலும்புகளை போட்டு நான் சொல்ற வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்கணும்னா அந்த அரபு நாடுகள் தங்கள் ஐம்புலன்களையும் அடக்கி கொண்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி வாழுகிறது தான் இன்றைய அரபு நாடுகள். நீ வா, ஐக்கிய நாட்டு சபையில கையெழுத்து போடணும், கையெழுத்து போடுவோம். நீ கோஷம் போடக்கூடாதுன்னா போட மாட்டோம். இந்த தீர்மானத்துக்கு எதிராக நிற்க கூடாது, நிற்க மாட்டோம். இதுதானே
இதையே நீங்கள் நம்முடைய தேசத்திலும் பொருத்தி பாருங்கள். தாமதமா யோசிச்சு கடைசியில் கண்டனம் தெரிவித்திருக்கிறது மத்திய அரசு. அந்த பாசிசத்தினுடைய அந்த கோரம் முகத்தின் இன்னொரு முகம் இந்தியாவினுடைய பாசிச பயங்கரவாத அரசு. இங்கெல்லாம் ஒரே கம்பெனிஸ் செயற்கையாக உருவாக்கப்பட்ட 1948 உலகத்திற்கு அச்சுறுத்தலாக எழுப்பப்பட்ட இஸ்ரேல் ஏழை பாலைகளான பாலஸ்தீன் மக்களுடைய குருதியின் மீது அமைக்கப்பட்ட ஒரு ராஜ்யத்திற்காக உலகம் வரிந்து கட்டு நிற்கிறது. இப்ப வரலாறு மறந்து போச்சு இல்லையா? இதுல பாருங்க, இது உருவானது எல்லாமே காசா மக்களுக்காக தானே இந்த போர். இப்ப யாரும் காசாவை பேசுறது இல்லை, யாரும் பாலஸ்தீனத்தை பேசுறது இல்லை. அமெரிக்காவா ஈரானா, யாருடைய வலிமை என்ன? இதுக்கு இடையில் அல்லாஹ் அக்பர், உலகத்தின் ஆக மோசமான செயல் என்ன தெரியுமா? பொய் பிரச்சாரம். சோசியல் மீடியாக்கள் வரிந்து கட்டிக்கொண்டு வரலாற்றையே திரும்ப செய்து பொய்யான செய்திகளை வெளியிடுதல். இது ஒரு ராணுவ தந்திரமாக எல்லா போர்க்களத்திலையும் பார்க்கப்பட்டது. ஆனால் மோமின்களே வெறும் 313 பேர், ஆக மைனாரிட்டி, நிராயுதபாணிகள், போர் தெரியாதவர்கள், திடீரென்று போரில் இறக்கிவிடப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்விற்காக புறப்பட்டு வாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி தருவார். பத்ர் போர்க்களத்தில் போனாங்க. பத்ருங்கிறது ஒரு கிணறு. அங்க போய் நின்றார்கள். பெருமானார் ஆட்களை நம்பல, ஆயுதங்களை நம்பல, தான் சார்ந்திருக்கிற நியாயத்தை நம்பினார்கள். கூடாரத்திற்குள் போனார்கள். விடிய அழுதார்கள். இதே மாதிரி ஜும்மாவுடைய நாள் விடிய அழுதார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் வெளியே கேட்டது. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். இதான் பெருமானாருடைய துவா. யா ஹய்யு யா கய்யூம் சொல்லி கேட்டார்கள். நித்திய ஜீவன் உள்ளவனே, வலிமையான ஆற்றல் மிக்கவனே, இந்த குறும்படையை நீ அழித்து விட்டால் நீ வணங்கப்பட மாட்டாய். அல்லாஹ்ட்ட சொல்லி அழுதார்கள். அபூபக்கர் நாயகம் கேட்பாங்க, இப்படி அழுகணுமா யா ரசூலுல்லாஹ்? இவ்வளவு கெஞ்சினுமா யா ரசூலுல்லாஹ்? உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். பெருமானாருடைய அதீத நம்பிக்கை போர் மரபுகளையும் தீர்மானிக்கிற அல்லாஹ்வின் மீது. அதனால ரிசல்ட் வந்துருச்சு. காலை போர் தொடங்குவதற்கு முன்பே பெருமானார் சொல்லிவிட்டார்கள், இந்த போரில் நாம் ஜெயிக்க போகிறோம். அபூஜஹல் இங்கே சாவான், உத்துபா இங்கே கிடப்பான், இன்னென்ன நடக்க போகிறது எல்லாம் முடிந்த பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இந்த மனித சஞ்சாரம் நடந்தது, போர் நடந்தது. சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, நாங்க ரொம்ப அப்பாவிகளா இருந்தோம், கையில் ஆயுதம் இல்ல, குச்சி எடுத்து இப்படி சொல்லட்டுனா தலை உருண்டு விடுகிறது, பயந்து போனோம். பெருமானாரிடம் கேட்டதற்கு சொன்னார்கள், பத்ரு போர்க்களத்தில் நீங்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து 8000 மாணவர்கள் இறக்கி விடப்பட்டு இருக்கிறார்கள். பத்ரு வெற்றியை தந்தது ஆயுதத்தால் அல்ல, எண்ணிக்கையால் அல்ல, இறை நம்பிக்கையினால். பெருமானார் கொண்டிருந்த தவக்குள், பெருமானார் வைத்திருந்த அந்த தக்குவா, அந்த சமூகம், ஒரு தலைமைக்கான கட்டுப்பாடு, அவர்களுக்குள் இருந்த ஆலோசனை, இதெல்லாம் தான் வெற்றி பெறும் சமூகத்தின் அடையாளம். பத்ரு கியாமத்து நாள் வரைக்கும் போர்களுக்கான வரலாற்று சான்றாக இயங்கிக் கொண்டே இருக்கும். அதில் கலந்துகிட்ட பத்ரீன்களை பத்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்பாங்க, இந்த பத்ரு ஷுஹதாக்கள், பத்ருல கலந்து கொண்டவங்க உங்களிடத்தில் என்ன ஸ்டேட்டஸ்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஹும் அஃதலுல் முஸ்லிமீன், உலக முஸ்லிம் சமுதாயத்துல பத்ரீன்கள் தான் சிறந்தவங்க. சொல்லல பெருமானார், சொன்னதோடு மட்டுமல்ல, தன் சபை கூடுகிற பொழுதெல்லாம் முன் வரிசையில் பத்ரு சஹாபாக்களை அமர வைப்பார்கள். ஆலோசனை கூட்டங்களில் முதல் ஆலோசனை பத்ரீன்களிடம். இதைவிட உலக அதிசயம் என்ன தெரியுமா? சாமானிய மனிதர்களின் ஜனாசா தொழுகையில் 4 தக்பீர்களோடு தொழுகை நடத்தப்படும். ஒரு பத்ரி பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொண்ட ஒருவர் மரணித்து விட்டால் அவரின் அந்தஸ்தை காட்டுவதற்காக ஜனாசா தொழுகையில் 5 தக்பீர்களை சொல்லி அசத்தினார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்கள்ல மட்டுமல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி சமுதாயத்தில் முஸ்லிம்களில் இந்த பத்ரீன்கள் சிறந்தவர்களோ அதுபோல்
மலாயக்கத்துமார்களிலேயும் பத்ரில் கலந்து கொண்ட வானவர்கள் சிறந்தவர்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு போனார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மோமின்களே, ரமலானுடைய இந்த பொக்கிஷமான நன்னாட்களை நம் மாற்றத்திற்கான, சமூக மாற்றத்திற்கான, உண்மையான மோமின்களாக, முத்தகீன்களாக வாழ்வதற்கான சரியான சூழலை அமைத்துக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.